ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட நெல்லையப்பர் கோவில் தேரை நகர்த்துவதற்கு பயன்படுத்தும் சறுக்கு கட்டைகள் தயார் செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது. இது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். நெல்லையப்பர் கோவில் ஆணி தேரோட்டத்திற்கு அங்கு தயாராகக்கூடிய நிலையில் அந்த தேரை நகர்த்துவதற்கான சறுக்கு கட்டைகள் தயார் செய்யும் பணி தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம். இந்த சறுக்கு கட்டை தயாரிப்பு மற்றும் நெல்லையப்பர் கோவில் இந்த தேரோட்டத்தின் சிறப்புகள் இதெல்லாத்தையும் விரிவாக பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானது நெல்லையப்பர் கோவில். ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட தேர், அதாவது சுமார் 450 டன் எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் வலம் வரக்கூடிய தேரோட்டமானது இந்த ஆணி திருவிழாவில் நடைபெறக்கூடிய ஒரு விமர்சையான திருவிழாவாகும். இந்த ஆணி திருவிழா 20ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் காலை மாலை 2 வேளைகளுமே சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளோடு திருவீதி விழாவானது நடைபெறும். இந்த திருவிழாவை காண்பதற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். இந்த நெல்லையப்பர் தேர் என்பது ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட தேர் மட்டுமல்லாது உயரத்துல 3வது தேராகவும் விளங்குகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவாரூர் உள்ளிட்ட தேர்கள் மூங்கிலால செய்யக்கூடியது. ஆனால் இந்த தேர் தேக்கு மரம் மற்றும் தோங்கு மரத்தால அலங்கரிக்கப்படக்கூடிய ஒரு தேராகும். சுமார் 90 அடி உயரம் வரைக்கும் இந்த அலங்கரிக்கப்படக்கூடிய அந்த பணிகள் கொடியேற்றத்தை முன்னிட்டு தொடங்கும். தற்போது அந்த தேரை நகர்த்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சறுக்கு கட்டைகள், அதாவது அந்த அழகு மிகுந்த இந்த தேர் நெல்லையப்பர் கோவில் 4 நன்றி ராமசுந்தரம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.